ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்து விடாதா? ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்து விடாதா? எங்களை எல்லாம் காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா என்று ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்த தருணம் அது. எதிர்பார்ப்பினை பூர்த்தி செய்த களம் கண்ட சிங்கமாய் பல போராட்டங்களை கடந்து வந்து கம்பீரமாய் காட்சியளிக்கும் எங்களது முதல்வர். On that day, May 4th, election result day, எங்களை பார்த்து மாற்றுக் கட்சியினர் எள்ளி நகையாடினர். ஜெயிக்க மாட்டீங்க, ஆனா ஓட்ட பிரிப்பீங்க என்று கூறி எங்களுக்கு உட்கார கூட இடம் தரவில்லை. சரியாக 11:30 மணி அளவில் அனைவரும் மூக்கின் மீது விரல் வைத்த தருணம் அது. என்னடா நடக்குதுங்க, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே இப்படி சரிச்சிட்டாங்களே என்று தானாக எழுந்து எங்களுக்கு இடம் கொடுத்த நேரம் அது. மறக்க முடியுமா? நாளை யாருமே எங்களை தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டம் சொன்னாங்க, அணில் கூட்டம் என்று. அணில் கூட்டமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. நாங்க கரண்ட் ஒயரை கட் பண்ற அணில்கள் கிடையாதுங்க. கரண்ட் இயரவே திருத்தி எழுதின மாபெரும் வெற்றி கூட்டம். எங்களை அணில் கூட்டம்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எந்த மரபந்துக்குள்ள இருக்காங்கன்னே தெரியல. சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க, சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லுவாங்க, ஓம் சக்தி பராசக்தி எல்லோரையும் காப்பாத்துங்க சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களை தற்குறி கூட்டம் என்று சொன்னவர்களிடம் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுத வந்த மாபெரும் வெற்றி கூட்டம். ரீல்ஸ் போடுறோம்னு சொன்னீங்க, நீங்களும் ரீல்ஸ் போட வேண்டியதுதானே? ஏன்? நாங்க நல்லது செய்யணும்னு ரீல்ஸ் போட்டோம், தப்பு பண்ணவே கூடாதுன்னு நாங்க ரீல்ஸ் போடுறோம். ஆனா நீங்க ரியலாவே ரீல்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டே இருக்கீங்க.